இந்த பெங்களூருக்கு எப்படி வந்தீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அவன் சொல்ல மாட்டீங்களா? மஞ்சள் பையோடு வந்திருப்பீங்க. இன்றைக்கி உங்கள் வீடை காலி பண்ணனா 4 ட்ரெய்லர் வேணும். என்ன பிரதர்? வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரம் எனக்கு தந்தேன். வார்த்தையில் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்கிறவர், நம்பிக்கைக்குரியவர், நம்பத்தக்கவர். கவனிங்க, சில பேருக்கு ஒரு பின்னணி இருக்கும். இப்போது இங்கே இருக்கிற இந்த அருமையான மகளுக்கு ஒரு பின்னணி. அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப காட்லி பீப்புள். ஐயாவுக்கு ஒரு பின்னணி இருக்குன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு பின்னணி இருக்கும். ஆனால் எங்களுக்கு எந்த பின்னணியுமே இல்லை. எங்கள் அப்பா பேர் பாலசுப்ரமணி, எங்கள் அம்மா பேர் கிருஷ்ணவேணி, என் பேர் ராதாகிருஷ்ணன். சம்மந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லாத என்னை இன்றைக்கி நிறுத்தியிருக்கிறார். எந்த பேக்ரவுண்டு இல்லை. என் கண் முன்னே என் வேதம் கொளுத்தப்பட்டது. 13 ஆண்டுகள் போராட்டம். ஆண்டவருக்கு உதவி தேவையில்லை. சொல்லுங்கள் எல்லாரும். உலகத்தில் கலருக்கு மதிப்பு, காஸ்ட்டுக்கு மதிப்பு, கேஷுக்கு மதிப்பு. பரலோகத்தில் கிரைஸ்டுக்கு மட்டும்தான் மதிப்பு. கிரைஸ்ட் பேஸ்ட் லைஃப். நீங்கள் நிறைய பேர் காஸ்ட் பேஸ்ட் லைஃப் புரிந்தால் சரி. இன்னொன்று கலர் பேஸ்ட் லைஃப், இன்னொன்று கேஷ் பேஸ்ட் லைஃப். இங்கே அதிகமாக கிறிஸ்தவங்க கல்யாணத்துலேயும் போய் பேசுகிறாங்க, கலர்லேயும் போய் பேசுகிறாங்க. கல்யாணத்தில் போடுறாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அது கர்த்தரால் வரல, கேஷால் வந்தது, காஸ்டால் வந்தது, புரியுது அவங்களுக்கு, கலரால் வந்தது, எதிர் வீட்டால் வந்தது, இன்டர்நெட்டால் வந்தது. என்ன சொல்கிறாங்க? இந்த காரியம் 1ஆம் நம்பர் போய் சரி. மரணம், அடக்க ஆராதனை. இவர் கிறிஸ்துக்குள் மரித்தார். அவர் கிறிஸ்துக்குள் வாழவே இல்லை. கிறிஸ்துக்குள் வாழாத ஒருத்தருடைய கிறிஸ்துக்குள்ளே மறிக்க முடியும்? I travel Korea more than 27 times, but still I am an Indian. என்ன பார்த்தா தெரியுதா கொரியா மாதிரி? I travel US many times. Still I am an Indian because I never born there. சொல்லுங்க, கிறிஸ்துக்குள் பிறக்காத ஒருவன் கிறிஸ்துக்குள் மறிக்க முடியாது. எதாவது பேர் புரியுது? கவனிங்க, திரும்ப சொல்கிறேன். சபைக்குள் இருப்பது வேறு, கிறிஸ்துக்குள் இருப்பது வேறு. It is different from in the church and it is different from in Christ. சபைக்குள்ள தான் இருக்கிறாங்க, ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இல்லை. சமீபத்தில் ஒரு திருமணம் நடத்தினேன் என்னோடய ஆலயத்தில். அவங்க கேட்பாங்க, இதை ரைட், பரவாயில்ல, டசன்ட் மேட்டர். திருமணம் நடத்திட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். அந்த பெண்ணுடைய பையனுடைய அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன பாஸ்டர், என் சபைக்கு என் பையன் 3 வயசுலேருந்து வரான், இப்போ 30 வயசு, அவனை பற்றி ஒன்றுமே சொல்லலையேன்னாரு. சொன்னாங்க அந்த அம்மா. நான் சொன்னேன், சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னேன். பெண்ணுடைய பாஸ்டர் ரொம்ப உயர்த்தி பேசினார் பெண்ணை. நான் ஒன்றுமே சொல்லலை. வருவான் போவான், புரியவே மாட்டேதில்லை. நோவாவின் பேழையிலே காகம் போகிறதும் வருகிறதும், அதுக்கு பிணமும் தேவை, நோவாவும் தேவை. சொல்லி, எனக்கு நோவா மட்டும் போதுன்னு சொல்லுங்கள். சொல்லவே மாட்டிங்களா? ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக யாருமே வரமாட்டாங்க. காலையில் வருவெல்லாம் பார்வையாளர்கள், மாலை ஆராதனைக்கு வருவர்கள் பங்குதாரர்கள். மையாவுடைய உழைப்பு இருக்குது, ஜபம் இருக்குது. எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி உங்களை வர வச்சிக்கிறான்னு தெரியும். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். எப்படி, நீங்களா வந்தீங்களா, கட்டாயத்தால் வந்தீங்களா? வாய்ப்பு இருந்தது வந்தேன், அது ஆசீர்வாதமே இல்லை. வாய்ப்பே இல்லை வந்தேன், அது ஆசீர்வாதம். புரியவே இல்லை. வாய்ப்பு இருந்தது வந்தேன், அது ஆசீர்வாதமே கிடையாது. வாய்ப்பே இல்லை, நான் வந்தேன். உங்களுக்கு தெரியுமா, நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் உண்டு, தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. புரியவே இல்லைல்ல? நல்ல நோக்கங்களுக்கு, புரியுதா உங்களுக்கு? கல்யாணத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையும், ஆனால் சபைக்கு வர்றது தடைகள் நிறைய. பாருங்களேன், கரெக்டாக நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது தான் மழையாக இருந்தது. ஐயா வந்தார், வரும்போது பெருமழை, பெருவெள்ளம், பெருங்காற்று. சொல்லுங்கள், நான் தான் உண்மையிலே பாக்கியவான். ஆயத்தில் சொல்லுங்களேன். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கேட்பேன், ஏமா சபைக்கு வரலன்னு. பையனுக்கு எக்ஸாம்னு சொல்லுவாங்க. பையன் என்ன படிக்கிறான்? எல்கேஜி படிக்கிறான். எல்கேஜி படிக்கிற பையனுக்கே வர முடியலன்னா பிஹெச்டி பண்ணால் எப்படி இருப்பீங்க? சொல்லுங்கள், ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். என்ன பாருங்கள், உங்கள் வீட்டு பிள்ளை தானே அது. சொல்லுங்கள்,
ப்ரையாரிட்டிஸ் இன் ப்ரையாரிட்டிஸ். எல்லாம் முக்கியம். வீடு முக்கியம், கணவன் முக்கியம், வேலை முக்கியம், பிள்ளைகள் முக்கியம். அதை விட ஆண்டவர் முக்கியம். வாட் ஐ ப்ரீச் ஐ ப்ராக்டிஸ். 55 ஆண்டுகளாக ஆண்டவரை பின்பற்றுகிறேன். ஈஸ் மை ப்ரையாரிட்டிஸ். சொல்லுங்கள், ஈஸ் மை ப்ரையாரிட்டி. ஆதியாம் 24 ஒரு வார்த்தை இருக்கிறது. எலியேசருக்கு முன்பாக ஆகாரம் வைக்கப்பட்டது. ஆதியாம் 24. He traveled more than 9 days. 9 நாட்கள் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறார். அவர் முன்னாடி சாப்பாடு வச்சிருக்கிறாங்க. எலியே சொல்கிறாரு, வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன். என்னங்க, வந்த காரியத்தை 9 days he traveled. உலகத்திலேயே ரொம்ப மோசமான துர்நாற்றமுள்ள மிருகம் ஒட்டகம். ஒட்டகத்தின் எச்சைகள் ஊசியை விட கூர்மையானது. சப்போஸ் எனக்கு நீங்கள் தான் 9 நாள் பிரயாணம் பண்ணி போயிட்டீங்க, சாப்பாடு வச்சுருக்கிறாங்க. ஆனஸ்டாக சொல்லுங்கள், என்ன சொல்லுவீங்க? முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் பேசுவோம். இப்படி நான் சொல்ல சரியான இல்லையா? முதல்ல செய்வோம், சாப்பிடுவோம், அப்புறம். ஆனால் அவர் சொன்னார், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன். எடுத்துட்டீங்களா? எடுக்கவே இல்லை. நான் அவனுக்கு முன்பு ஆகாரம் வைக்கப்பட்டது. நான் வந்த, அந்த பிள்ளைகள் பாருங்களேன், கேமரா. நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன். தேங்க்யூ. எல்லாம் சொல்லுங்களா? ஆண்டவர் இயேசு தான் சொன்னார், என்னை அனுப்பியவனுடைய சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறது. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். சத்தமா புரியுதா? எல்லாம் முக்கியம். நாளை காலையில் புரியுதுங்களா? பிள்ளைகளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், ஐயாவை ரெடி பண்ணணும், நீங்கள் ரெடி ஆகணும். எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லுங்கள், ஆண்டவர் ரெடி பண்ணிவிட்டு அவங்களை ரெடி பண்ணிவிடுவார். புரியுதா? புரியலைங்களா? அது கொஞ்சம் பாருங்கள். ஒரு வேளை பாஸ்டர் பிள்ளைகளாக இருக்கலாம். ஒரு மிஷினரி ஒரு நாள் ஒரு சபைக்கு போயிருந்தார், ஒரு வெள்ளைக்கார். அப்போது அந்த பாஸ்டர் சொன்னாரா, தீஸ் ஆர் மை சில்ட்ரன் அப்படின்னாராம். அந்த வெள்ளைக்கார் சொன்னாரா, ஐ நோ அப்படின்னாராம். புரியவே இல்லைல்ல? ஒரு வெள்ளைக்கார் போயிருக்கிறார், பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், தீஸ் ஆர் மை சில்ட்ரன் அப்படின்னார். ஐ நோ அப்படின்னாராம். ஹவு கேன் யூ நோனாராம்? உங்கள் பிள்ளை சபையில் அட்டகாசம் பண்ணும்போதே தெரியும், அந்த பாஸ்டர் பிள்ளைங்க தான் அனுப்பணும். ஐ டோன்ட் வாண்ட் ஹர்ட். சின்ன வயசில் எங்கள் பிள்ளைங்க அப்படி தான் பண்ணோம். அது காலப்போக்கில் சரியாயிடும். அதுக்கு பிள்ளை அடிக்கூடாது, அது இன்னும் அழ ஆரம்பிக்கும். வரும்போது தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? டிஸ்ட்ராக்ஷன், டிஸ்டர்பன்ஸ், அடுத்து டிஸ்ட்ராக்ஷன், டிஸ்ட்ராக்ட். புரியுதா உங்களுக்கு? சர்ச்சுக்குள்ளே வந்தால் கல் மாதிரி இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? ஏர்டெல் கனெக்ட் த பீப்புள் பட் டிஸ்கனெக்ட் காட். புரியவே இல்லைல்ல? ஏர்டெல் சில நாட்டில் பார்க்குறேன், அடுத்த இந்தியாவின் அவங்க தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரி போகிறதும் வருதும். புரியவே இல்லைல்ல? சொல்லுங்கள், இங்கே வந்துட்டா மீ அண்ட் மை காட், நானும் என் தேவனும். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 23 முறை இந்த வார்த்தை வருது. ஐ அண்ட் யூ, ஐ அண்ட் யூ, ஐ அண்ட் யூ. 23 முறை இந்த வார்த்தை வருது. ஜான் 17 படிப்பீங்களா? 1 2 யாரை பார்ப்பீங்களா? படிங்க. வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேலை வந்தது. இன் தமிழ் திஸ் டிஃப்ரெண்ட். இன் இங்கிலீஷ் யூ அண்ட் மீ, யூ அண்ட் மீ. நீரும் நானும், நீரும் நானும். எல்லாம் கரங்களை சொல்லுங்கள். சொல்லுங்கள், நீரும் நானும். You and me, you and me. It mentioned 23 times in John 17. பிரசங்கம் அது இல்லை. இன்றைக்கி பிரசங்கம் ரொம்ப பேருக்கு பிடிக்காது. ஒரு செய்தியில் 3 கார் இருக்கணும். There must be correction, there must be a counseling, there must be a consolation, above all Christ. சில எல்லாரும் செய்தியில் என்ன இருக்கணும்? கரெக்ஷன் இருக்கணும். 2வது கவுன்சிலிங் இருக்கணும். 3வது கன்சோலேஷன் இருக்கணும். இன்றைக்கி ஜனங்கள் முதல் ஒன்றை விரும்புவதில்லை, முதல் 2ஐயும் விரும்புவதில்லை. என்ன எதிர்பார்க்குறாங்க? உன் கண்ணை துடைப்பார்,
உன் மூக்கை துடைப்பார். புரியுது அவங்களுக்கு? உனக்கு 2 வீடு தருவார். நீ புரியுது அவங்களுக்கு? இன்றைக்கி பிரசங்கம்லாம் அப்படி தான். கையை திறந்து பார், அப்படியே கோல்டு நட்ஸாக இருக்கும். மணிப்பர்ஸை பார், காசு வரும். புரியுது அவங்களுக்கு? நீ BMW வாங்க போகிற அடுத்த மாதம். இருக்கிற வண்டி நிறுத்தத்துக்கு இடம் இல்லை. புரியுதா? இன்னும் 2 வீடு வாங்குவேன். ஆமேன், அல்லேலூயா. அதெல்லாம் செவித்திர உள்ள பிரசங்கங்கள். நீங்கள் அவங்க தான் நீங்கள் ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க. இதில் உங்கள் ஐயா இந்த ஊழி நடத்துகிறாருன்னா பெரிய சேலஞ்சு தான் இதெல்லாம். இதே பெங்களூரில் எங்கே திரும்பினாலும் செழிப்பு தான். எங்கே திரும்பின விசுவாச வார்த்தை, அது நல்லது. ஆனால் அதை விட மேலானது கரெக்ஷன். சொல்லுங்கள், கரெக்ஷன். சத்தமாக சொல்லுங்கள். ஆபக்குக் 2:1 அவர் சொல்லுவார். ஆபக்குக் அவர் என்னை கண்டிக்கும் போது 2:1 படிக்கிறீங்களா? ஆபக்குக் 2:1 2:2 ஆபக்குக் 2:1 நான் என் காவலிலே தரித்து என் அரணில் நிலை கொண்டிருப்பேன். அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும். சத்தமா சத்தமா இன்னும் சத்தமா. Do you like such kind of messages? உங்கள் பாஸ்டர் வாரம் உங்களை கண்டிச்சிங்கன்னா அடுத்து இடம் மாறும், தடம் மாறும். என்ன பிரசங்கம் பண்ணணும்? இப்போ உன் கண்ணீரை துடைப்பார், நீ வாலாகாமல் மேலாவாய், கீழாகாமல் தலையாவாய், ஏதோ ஒன்று சொல்லினே இருக்கணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். பயப்படாத, கூட இருக்கிறேன். நீ ஒரு சுற்றி கடன் வாங்கு. புரியுதா? அது அல்ல. தட்ஸ் குட். அது கன்சோலேஷன் இருக்கணும், கவுன்சிலிங் இருக்கணும். சொல்லுங்கள், எச்சரிப்பு வேணும். சொல்லுங்கள், ஆலோசனை வேணும். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் இன்னும் யாரும் நோபடி வாண்ட்ஸ் டு பி கரெக்டட். எத்தனை பேர் விரும்புவீங்களா? ஐ மஸ்ட் பி கரெக்டட். ஹலோ, உங்கள் வீட்டுக்கார் கரெக்ட் பண்ண ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். அந்த என்ன பெரிய ஆளா? சரி, உங்கள் வீட்டுக்காரமாக கரெக்ட் பண்ணால் ஒத்துக்கிறீங்களா? உனக்கு என்னாடி தெரியும்? நீ ஒரு ஞான சூனியம் சொல்கிறதே ஒரு ஞான சூனியம். இந்த ஞான சூனியம் அதை போய் சொல்லுது நீ ஞான சூனியன்னு. புரியவே இல்லை. இது ஒரு அரை மென்டல், இது சொல்லுது நீ முழு மென்டல். எனக்கு கவனிங்க, எனக்கு எல்லாம் தெரியும் என்று என்ன நினைக்கிறாயோ அன்னைக்கு உன்னோட முட்டாள் யாருமே இல்லை. எல்லாம் சொல்கிறேன் தெரியுமா? நோ. சின்ன விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, இந்த சாட்சியை. நான் ஆண்டு சந்தித்ததே என்ன ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஈவெண்ட்டு தான். ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எங்கள் வீட்டில் நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். இந்து பூஜை. மே மாதம் 1970 முடிச்சிச்சா? 1970 மே, ஸ்கூல் ஹாலிடேஸ். எங்கள் வீட்டுக்கு ஒரு பையன் வந்தான். நான் ஸ்கூலில் SSLC முடிச்சுட்டு தான் வெளியே வரேன், மண்ணடியில். ரைட். அந்த பையன் ஸ்கூல் ஃபார்ம் ஃபில்லப் பண்ண வந்தான். அது இங்கிலீஷில் இருக்குது. 6th போக போகிறான். நான் 11th அங்கேருந்து வெளியே வரேன். அப்போ SSLC ஃபார்ம் ஃபில்லப் வந்தான். பூஜைலாம் முடிஞ்சு போச்சு. நான் பெரிய அறிவாளி மாதிரி. ஆனால் எனக்கு ஆண்டரோடு கொஞ்சம் வசனம் கேட்டிருக்கிறேன், அந்த தொடர்பு இருக்குது எனக்கு. ஆனால் ஐ நெவர் கமிட் இன் மை லைஃப். ஒப்பு கொடுக்கல. நிறைய காரணங்கள். ஒரு நாளைக்கு 3 முறை இந்து கோயிலுக்கு போவேன். உட்கார்ந்தா அந்த பேர் தான் வரும், எழுந்தா அந்த பேர் தான் வரும். அதோட பெரிய கொடுமை என்னென்னா, ஞானசம் எடுத்த பிறகு கூட பழக்க தோஷம் போல. புரியுதுங்களா? ரைட். சும்மா அந்த பையன் வந்தான். ஹலோ, அந்த பையன் வந்தான். 5th படிக்கிறான், 6th போகிறான். பூஜைலாம் முடிஞ்சிச்சு. நான் ஏன் கேட்டு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது எனக்கு. அவனை பார்த்து கேட்டேன். நான் அதுக்கு முன்னால் ஆண்டரை பற்றி கொஞ்சம் தெரியும் எனக்கு. கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டனோடு பேசினார். பட் ஸ்டில் ஐ நெவர் கமிட் இன் மை லைஃப். அவனை பார்த்து கேட்டேன். எங்கள் வீட்டில் சுற்றி படம் இருக்குது, ஏகப்பட்ட படம். ஏசுனாரை தவிர புத்தர் இருக்கிறார், காந்தி இருக்கிறார், சாய்பாபா இருக்கிறார், எல்லா நவீன சாமிகள்லாம் இருக்குதுங்க. இவரை தவிர நான் அவனை பார்த்து கேட்டேன், இத்தனை சாமி கும்பிட்றமேடா, இது எதிரடா மெய்யான சாமின்னு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இது கூட தெரியாது, இவ்வளோ பெரிய ஆம்பளையாக இருக்கிறேன்னா. அவன் அப்படி பேசுகிறாங்க. நான் கேட்டேன், நீ சொல்லுவேடான்னு சொன்னேன். சொல்லுவேன்னு. சொல்லுடான்னு சொன்னேன். அடிப்பேன் அப்படின்னா. சத்தியமாக அடிக்க மாட்டேன்டா அப்படின்னு. அவன் சொன்னான், இயேசு கிறிஸ்து அப்படின்னா. இந்து பையன்.
அவன் வந்தது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வந்தான். யாரா சொல்லி கொடுத்தான்னு கேட்டேன். ஸ்கூலில் சொன்னாங்களா? அதெல்லாம் யாரும் சொல்லலை. சரி, ரோட்டில் யாராவது சொன்னாங்களா? அதெல்லாம் யாரும் சொல்லலை. நம்ம விட்ட போயான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்ளிகேஷன் ஃபார்மே ஃபில்அப் பண்ணலாங்க. அவன் போயிட்டான். அந்த ராத்திரி எனக்கு தூக்கமே இல்லை. அந்த வார்த்தை இட் வாஸ் ரிங்கிங் மை இயர்ஸ் அகைன் அண்ட் அகைன். தூங்க முடியல, சாப்பிட முடியல, எந்த காரியம் செய்ய முடியல. ஏசு ஏசு ஏசு. சங்கீதம் 8:3 பாலகர் வாயினாலே அவர் பலன் உண்டு பண்ணுகிறவர். God used a despised man. ஆண்டவர் அதாவது சின்ன பிள்ளைகளை கூட பயன்படுத்துகிறார். 8:3 8:3 பகஞ்சனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் யாரை பயன்படுத்துகிறாரு? சரி, உண்மை ஒரு சொல்றது மிகைப்படுத்தல் இல்லை. நிறைய புக்கு படிப்பேன். திருப்பாவை, திருவம்பாவை, திருப்புகழ், திருக்குறள், அத்துப்படி. புரியுதா உங்களுக்கு? கண்ணதாசன் புக்கு, அதே மாதிரி மூவா நிறைய படிப்பேன். கொஞ்சம் உலக அறிவு கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் அத்தனை அறிவையும் ஒரே வார்த்தை அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா? உடனே பேய் வருது, சொல்லுது, முட்டாதா நீ, அவன் எதுக்கு வந்தான், ஏதோ உலகனா, நீ அதை மட்டும் பெருசாக நினச்சிக்கிறீ. நீ நம்ப மாட்டீங்க. ஒரு வாரம் எனக்கு தூக்கமே இல்லை, கான்சன்ட்ரேட் எதுவுமே பண்ண முடியல. அந்த வார்த்தை வார்த்தை வார்த்தை. சொல்லுங்கள், ஆண்டவர் யாரையும் பயன்படுத்துவார். சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக. நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போல, ஒரு கூட்டத்துக்கு போல, ஒரு சபைக்கு போல, என் வீட்டு 4 சுவருக்குள்ளே வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பூஜை பண்ணும்போது ஆண்டவர் என்னோட பேசினார். அந்த பையனை பயன்படுத்தினார். உண்மையை சொல்லட்டுமா, இது வரைக்கும் அந்த பையனை நான் பார்க்கவே இல்லை. இங்கிருந்தோ வந்தான், ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் அந்த வார்த்தையை காட் கன்ஃபார்ம். தொடர்ந்து இட் வாஸ் ரிங்கிங். என்னுடைய செவிகளை பேசிக்கொண்டே இருந்தது. சார், நான் செய்தி ரொம்ப தூரம் போயிட்டேன். 8 மணிக்கு முடிக்குமே, எனக்கு 10:45 தான் ட்ரெயின். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, பாரம். மல்கியா 3:1 சொல்லுங்க, பாரம். ஆங்கில தமிழில் போடுவீங்களா? பாரம். தம்பி டைப் பண்ணுவீங்களா? பாரம், கர்த்தரின் பாரம். இல்லை சொல்லுங்க. இன் தமிழ், இன் இங்கிலீஷ் த பர்டன் ஆஃப் த லார்ட் அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷில் முடிஞ்சா பாருங்க, த பர்டன் ஆஃப் த லார்ட். சரி, என் செய்தியை மட்டும் கேளுங்க. கவனிங்க, பாரம் என்ற வார்த்தையின் பொருள் சொல்லக்கூடாத ஒன்று, சொல்ல முடியாத ஒன்று. பிரச்சனை என்பது வேறு, பாரம் என்பது வேறு. ப்ராப்ளம் that can be expressed, burden that cannot be expressed. புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. பிரச்சனைனா சொல்லலாம், என் பிரச்சனை இது, ஃபைனான்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட், பிஸ்னஸ், அது ப்ராப்ளம். ஆனால் இங்கே சொல்கிறாரு பாரம். நல்லா கவனிக்கணும். நம்முடைய பாரம் நம்மை மையமாய் கொண்டது. இப்போ பாஸ்டர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு பாரம் இருக்குது, சபையை பற்றி, மக்களை பற்றி, ஆத்துமாக்களை பற்றி. 2 வாரம் வரலான்னு என்ன நினைக்கிறேன் தெரியுமா? ஒருவேளை சபை ஆரம்பிச்சிட்டாரோ? புரியவே மாட்டேங்குது. 2 வாரம் நீங்கள் வரலைன்னா, அதுவும் 2 குடும்பம் சேர்ந்து வரலைன்னா என்னடி பார்க்குறீங்க? நாங்கள் ஜெபம் பண்ணும்போது கண்ணத்தை தான் ஜெபம் பண்ணினே இருக்கிறோம். புரியவே மாட்டேங்குது. நாங்கள் ஜெபம் பண்ணுறோமே, கண்ணை அப்போ திறந்து பார்த்துக்கிறோம். எஸ் ஆர் நோ? ஜெபம் பண்ணும்போது அப்படி அடிக்க என்ன பண்ணுறோம்? அந்த அம்மா வந்தாங்களா, இந்த அம்மா வந்தாங்களா? சிலர் வந்தால் ஒன்று தான், வராவிட்டால் ஒன்று தான். சில வரலைன்னா வி ஆர் ஸோ டிப்ரெஸ்ட். இவருக்கு என்ன பாரம்? சாப்பாட்டு பாரம் இல்லை. யாரை பற்றிய பாரம்? உங்களை பற்றி. கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகளை பற்றிய பாரம் இருக்கும். பையன் ஊழியத்துக்கு வரணுமே, போயிட்டு தெரியல, பாஸ்டராக வரணுமே, என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணணுமே, இருக்குதுங்களாம்மா? அவன் நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலான்னு கேட்குறீங்களா? மோட்டிவேட் சில்ட்ரன் டு பி எ பாஸ்டர். சொல்லிட்டீங்களா? நீ பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் அம்மா படுற பாடெல்லாம் பார்க்குறேன். இதில் வரையும் பொண்ணு பாஸ்டர் ஆகணுமா? ரைட், திஸ் இஸ் ஆனரபிள் ஜாப். எல்லாம் சொல்லுங்கள். அமெரிக்காவின் ஜனாதிபதி இருப்பதை விட ஆண்டவரின் ஊழியனாக இருப்பது ஆசீர்வாதம். I am proud to be called a servant of God rather than called to be the president of US.
அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? சத்தமாக சொல்லுங்கள். அம்பானியாக மரிப்பதை விட ஆண்டவரின் பிள்ளையாக மரிப்பது ஆசீர்வாதம். சரி, அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? சொல்லுங்கள், பாரம். அந்த வார்த்தை யாரை பற்றிய பாரம்? யாரை பற்றிய பாரம்? வார்த்தையை பாருங்க. என்ன, யாரை பற்றி? தப்பு தப்பா சொல்றீங்க. யாரை பற்றிய பாரம்? இல்லம்மா, இஸ்ரவேலை பற்றிய பாரம். தேவனுடைய பாரம் பாவிகளை குறித்து அல்ல, தேவனுடைய பாரம் உங்களை குறித்து. திரும்ப சொல்லுகிறேன், இஸ்ரேல் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் கால்டு பை காட், கமிஷன் பை காட், கான்செக்ரேட்டட் பை காட். எல்லாம் வாய்த்து சொல்லுங்க. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். திரும்ப சொல்கிறேன், யாரை பற்றிய? ராமசாமி பற்றிய பாரம் இல்லை, ராபர்ட்டை பற்றி தான் பாரம். முனியம்மா பற்றிய பாரம் இல்லை, சபையில் அந்நிய பாஷை பேசுகிற மேரியை பற்றி தான் பாரம். புரியவே இல்லை. யாரை பற்றிய பாரம்? சொல்லுங்கள், என்னை பற்றி. இப்போ எனக்கு ஒரு பாரம் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? 3 பொண்ணுங்க, அதை கரை வைக்கிறது பெரிய காரியம். 2 பொண்ணுங்களையும் அப்பா ரொம்ப பாடுபட்டார். எனக்கு 3 கண்டிஷன் எனக்கு வாழ்க்கையில். ஒன்று, அவன் பாஸ்டராக இருக்கணும், வரவன் பாஸ்டராக இருக்கணும். 2வது, நகை போடாத ஒரு பையனாக இருக்கணும். 31 வருஷம் நடக்கவே இல்லை. என்னங்க, எத்தனை எதிர்ப்பு தெரியுமா? எத்தனை ஏளனங்கள் தெரியுமா? ஒன்று எம்காம், சாரி அதாவது எம்பிஏ எம்ஃபில், இன்னொன்று எம்காம் சிஏ, இன்னொன்று எம்ஏபிஎல். மாப்பிள்ளையே கிடைக்கல. ஒருத்தர் வந்தான், ஊழியக்காரன் சொன்னான், என்னடா என்ன செய்வேன்னு கேட்டேன். சர்ச்சில் காணிக்க எடுப்பேன் அப்படின்னா. அது இவன் கூட எடுப்பான். ஆனால் தேவன் உங்கள் இதயத்தின் வாஞ்சை நிறைவேற்றுவார். பெரிய பாரம் எனக்கு, நிறைய எதிர்ப்பு. ஒரு தாயாக இருந்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? இதை ஒரு தாயாக இருந்தால் ஒத்துப்பீங்களான்னு கேட்டேன். யோ, உன்னுடைய அந்த கான்செப்டை எதில் பயன்படுத்தாத. பாஸ்டர்மா கேட்டால் தெரியும், ஏன் பாஸ்டர் என்ன பாடுபடுத்துறீங்க? அடுத்து அவங்க தான் டிஃபன் கொடுக்க போகிறாங்க. இது என்னுடைய பாரம். சொல்லுங்கள், ஆண்டவர் என் உள்ளத்தின் வாஞ்சை நிறைவேற்றுவார். நீ விரும்பாத ஒன்றை தர மாட்டேன். திஸ் வாஸ் மை பர்டன். இந்த பிள்ளைங்க ஒரு ஊழியக்காரன் மனைவியாக தான் போகணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஊழியனின் பிள்ளை ஊழியனுக்கு மனைவியாக வரணும், விசுவாசிக்கு மனைவியாக வரக்கூடாது. ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, பரவாயில்லை. காலம் கடந்த தெளிவு. இனிமேலாகிலும் எல்லாம் கல்யாணம் முடிஞ்சிச்சு, பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. சொல்லுங்க, பாரம். அதாவது மனுஷனுக்கு மொழி தெரியும், என்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். மேன் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட், பட் காட் அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ். இப்போ சின்ன கேள்வி கேட்குறேன், உங்கள் உணர்ச்சியை உங்கள் மனைவி புரிஞ்சுக்கிறாங்களா? இல்லை உங்கள் உணர்ச்சியை வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கிறாங்களா? அது ஒரு மரமண்டை. அன்றைக்கி ஒருத்தர்கிட்ட 1 மணி நேரம் பேசுகிறேன். பேசிட்டு அவர் கேட்குறாரு, என்ன சொன்னீங்க பாஸ்டர்ன்றாரு. என்னங்க, 1 மணி நேரம் பேசின பிறகு என்ன சொல்கிறாரு? என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்கள். பாரம். கொஞ்சம் வீட்டில் டைம் கிடச்சிங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா, மல்கியாவின் புஸ்தகம் பைபிளில், இந்த பைபிள்லாம் ஒரே ஒரு சத்திய திரும்ப பேசுகிறது. ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். ஓடும் மனிதன் அவனை தேடும் ஆண்டவர். 66 புஸ்தகம் தான் சொல்லுது. சீக்கிங் காட் அண்ட் ரன்னிங் மேன். ஆதியாகமம், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஓடும் ஒரு மனிதன் அவனை தேடும் ஒரு ஆண்டவர். ஆதாமே வேர் ஆர் யூ? நல்லா கவனிக்கணும். அவன் அட்ரஸ் அவருக்கு தெரியாதுன்னு அர்த்தமில்லை. இன்னோஸ், ஏன் தெரியுமா? அவர் சர்வஞானி, சர்வவியாபி. இன்னோஸ் எவ்ரிதிங். அவனுடைய கருத்து என்னவென்றால், நான் வைத்த இடம் எங்கே, நீ எப்படி இருக்கிறாய், எப்படி இருக்க வேண்டி இப்படி இருக்கிறாய். வேர் ஆர் யூ? மத்தேயு சுவிசேஷம், சகேவே நீ கீழே இறங்கி வா. ஒருவன் மரத்திற்கு பின்னால், இன்னொரு மரத்திற்கு மேலாய் ஒளிந்து கொண்ட மனிதன். சகேவே சீக்கிரம், சீக்கிங் காட். வெளிப்படுத்தல் 3:20, இதோ கதவை தட்டுகிறேன், வாசப்படி நின்று. சீக்கிங் காட். இதனை தமிழ், இங்கிலீஷ் புரியுது. ஆதியாகமத்தில் ஆதாமே எங்கே இருக்கிறாய்? மத்தேயுல சகேவே சீக்கிரம் இறங்கி வா, ஐ வாண்ட் டு ஸ்டே இன் யுவர் ஹவுஸ். வெளிப்படுத்தல தேடும் ஆண்டவர். 66 புஸ்தகங்களும் இதுதான் சொல்லுது. ஒரு சின்ன கேள்வி,
எபிரேயர் 1:1. எபிரேயர் 1:1. பூர்வ காலங்களில் படிங்க பிரதர். எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? பூர்வ காலங்களில், இன் இங்கிலீஷ், இன் டிஃபரெண்ட் டைம்ஸ். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் சில ஏற்படுத்தினார். ராஜாக்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஏற்படுத்தினார். நல்லா கவனிக்கணும். பட் ஸ்டில் God never succeed. இத்தனை பேர் தமிழ் புரியுது? படிங்க பிரதர். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். போதும். God tried to have a communication with man. ஆனால் அவர் தோல்வி அடைந்தார். இதை ஒத்துக்கிறீங்க? இப்போ இங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் சொன்ன உடனே வந்துட்டீங்களா? ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனே வந்துட்டீங்களா? அம்மா சபைக்கு போனாங்க, நீங்கள் பின்னாலே போனீங்க. சபைக்குள் இருப்பது வேறு, கிறிஸ்துக்குள் இருப்பது வேறு. இன்னைக்கு சபைக்குள் இருக்கிற பாதி பேர் கிறிஸ்துக்குள்ள இல்லை. எதை ஒத்துப்பீங்க? they are in the church but they are not in Christ. ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா? அம்மா வராங்க, பையன் வரான். அம்மா வருது, பொண்ணு வருது. மனைவி வராங்க, புருஷன் வராரு டிரைவரா. ஆனால் கிறிஸ்துக்குள் இருக்கிறாரா என்பது கேள்வி. சொல்லுங்க. சபைக்குள் இருக்கிறது முக்கியம் இல்லை. சொல்லுங்க. கிறிஸ்துவுள்ள தான் இருக்குன்னு தான் முக்கியம். நீங்கள் நிறைய பேர் ஐயா ஒத்துப்போற நினைக்கிறேன். நீ சர்ச்சில் நிறைய பேர் ஆக்டிவாக இருப்பாங்க பையன்க. ஆனால் கிறிஸ்துக்குள் இருக்கிறான்லான்னு பெரிய கேள்வி. வேலை செய்வான், ஆனால் கிறிஸ்துக்குள் இருக்க மாட்டான். எத்தனை பேர் நம்புறீங்க? அது தேர் வெரி ஆக்டிவ். கவனிங்க. சபைக்குள் இருப்பதை விட கிறிஸ்துக்குள் இருப்பது ஆசீர்வாதம். இட் இஸ் குட் டு பி தி சர்ச் பட் இட் இஸ் பெஸ்ட் இன் கிரைஸ்ட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சபைக்குள் இருப்பதை விட ஒன்று சொல்லட்டுமா? சாரி, கொயரில் பாட்டு பாடுறாங்க, பாதி ரட்சிக்கப்படவே இல்லை. சாரி, வாசிக்கிற பாதி பேர் ரட்சிக்கப்படவே இல்லை. வாசிக்கிறான், அடுத்த 3ஆம் பாட்டு முடிஞ்சவன போயிடுறான். ஆவியானதுக்கு ஒரு பாட்டு கொடுப்பாரு, அப்புறம் ரொம்ப நிற்பார். எங்கே போனான்னு தெரில. அவங்க சொல்லுவாங்க, அவர் டிஃபன் சாப்பிட்டுக்கிறாரு. ஆனால் நான் பாஸ்ட் பிள்ளைக்கு அப்படி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். பாரம். யாருக்கு பாரம்? ஒன்று சொல்லட்டுமா? தேவனை துக்கப்படுத்தி இந்த உலகத்தில் ஒரு மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. எல்லாம் சொல்லுங்கள். தேவனை துக்கப்படுத்தி சந்தோஷம் வாழவே முடியாது. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு ஊழியனை துக்கப்படுத்தி நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு ஊழியன் உங்களை ஆஸ்வதிக்காவிட்டால் நீங்கள் ஆசமாக இருக்கவே முடியாது. அவரில் வக்காலத்து வாங்கலை. இஸ் எ ஃபேக்ட். சொல்லுங்கள். தேவனை துக்கப்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஃபாதர் அழகாக பண்ணார். உண்மைதையம் மகிழ்ந்து நான் வாழ்ந்திட வேண்டும். தெரியாதோ? புது பாட்டு வந்து பழைய பாட்டு போயிடுச்சு. உம்மிதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. சொல்லுங்க. only one life, it will go very fast, but what you are doing for Christ will ever last. பாடுகிறீங்க, தொடர்ந்து பாடுங்கள். பாடுகிற நீங்கள் தொடர்ந்து பாடுங்கள். வாசிக்கிற நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. மீடியா, ஆடியோ எல்லாமே கவனிங்க. உலகம் பாராட்டுதோ இல்லையோ, பரலோகம் பாராட்டுது. 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். God has a record and God has a register. 87:5 கடைசி வார்த்தை. தொகையிடுவார். எல்லாம் உங்கள் பேரை போடுங்களேன். உங்கள் பேரை போடுங்க. என்னம்மா? உன் பேரை போடுன்னு சொன்னேன். என்ன வெக்கத்தை வேறு? ஹலோ, பேரை சொல்லுங்கன்னு கேட்டேன். சத்தமா ஸ்டீஃபனை குறித்து சொல்லுங்க. உங்களை பார்த்து ரெண்டுமே ஸ்டீஃபன் தான். ரைட். என்னை குறித்து சொல்லப்படும். சொல்லுங்க. சொல்லப்படும். என் மரணத்துக்கு பிறகு நான் சொல்லப்படுவேன். என் மரணத்துக்கு நான் பேசப்படுவேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? That's a word in English. My life should be worth to read or worth to write. If not, a total life is in vain. எல்லாம் தமிழில் சொல்லுங்க. என் மரணத்துக்கு பிறகும் நான் சொல்லப்பட வேண்டும், நான் பேசப்பட வேண்டும். இல்லையேல் என் வாழ்க்கை
ஆடு மாடை விட மோசமானது. புரியலையா? அது என்ன செய்யுது? பிறக்கிறது, சாப்பிடுது, இனவிருத்தி பண்ணுது, செத்து போகுது. ஐயா என்ன பண்ணார்? பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், பிள்ளைகளை பெற்றார், மரித்தார். இது வாழ்க்கையா? சத்தமாக சொல்லுங்க. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று. இது கண்ணதாசன் இல்லை, கர்த்தர். சொல்லப்படும். சொல்லுங்க எல்லாரும். வீட்டுக்கிட்டே சொல்லுங்க. என்னை பற்றி சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க. சொல்லுமா? எங்கள் பாஸ் சொல்லுவார், வந்துக்கிற பிரசங்கியாரே சொல்லுவாருன்னு சொல்லுங்க. அறிவுள்ள ஜனங்க சொல்லுவாங்க. ரெண்டாவது அடுத்த வார்த்தை தொகையிடுவார். அந்த வார்த்தை பண்ண படிங்க. தொகையிடுவார். சொல்லுங்க, தொகையிடுவார். You know the word? Is anybody have English Bible? அதில் போட்டிருக்கோம், God has a record and God has registered what you have done has been recorded. இங்கிலீஷ் போட்டிருக்கிறாங்களா? இங்கிலீஷில் சொல்லுங்க, தொகையிடுவார். சத்தமா என் நேரங்களை, சத்தமா சொல்லு, என் உழைப்பை, என் ஜப நேரத்தை, ஆண்டவருக்காக ஆராதித்த ஆராதனையை, சீரில் பார்த்த நேரங்களை, ஊர்க்கதை பேசின நேரங்களை. என்னடி பார்க்குறீங்க? நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தீங்களா? அதையும் தொகையிடுவார். கொடுமை இல்லை இதெல்லாம். ஐபிஎல் நடக்கும்போது சபையில் கூட்டமே வரல. ரொம்ப முக்கியமாக இது உங்களுக்கு. அதோட பெரிய கொடுமை. நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. ஒரு பாஸ்ட் விசுவாச வீட்டில் ஸ்கோர் கேட்குறாரு. பாஸ்டர் விசுவாசி வீட்டில் அவன் மதிப்பானா அடுத்த நாள் இவர் பாஸ்டரை சொல்லுங்கள், தொகையிடுவார். சத்தமாக அவர் சொன்னார், இஸ் கம்மிங் மோர் தென் 18 கிலோமீட்டர்ஸ். அப்படியாமா? 1.5 hour. காட் ரெக்கார்ட்ஸ். நாம் என்ன சொல்ல மாட்டேறீங்க? தொகையிடுகிறார். இப்போதான் உங்களுக்கு நான் நிறைய பேர் பார்க்குறேன். அதாவது சபைக்கு தூரமாக இருக்கிறவன் நேரத்தோடு வரான், பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் செய்தி ஆரம்பிக்கும் போது வரான். புரியவே இல்லை. இருக்கிறியான்னு டிஸ்ட்ராக்டட். உன்னை முதல்ல பார்த்துக்க, அப்புறம் அதை பார்த்துக்க. தூரத்தில் இருக்கிறவன் நேரத்தில் வந்துடுறான் முதல் பாட்டுக்கே. பக்கத்து வீட்டில் இருக்கிறான், அவனுக்கு எல்லாமே கேட்குது. அந்த நான் சொல்கிறது தெரியுமா? இருடி, இப்போ தான் அந்த 3ஆவது பாட்டு பாடிக்கிறார் பாஸ்டர். அவர் சங்கீதம் வாசிக்கிறாங்க. இருடி போகலாம். ஆட்டோக்காரனுக்கு பக்கமும் தூரம், ரியல் எஸ்டேட் காரனுக்கு தூரமும் பக்கம். புரியவே இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? யாரெல்லாம் ரொம்ப பக்கத்தில் வரீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க. ரொம்ப வெரி நியர் டு த சர்ச். நீங்கள் முதல் பாட்டுக்கு வரலன்னா அதை விட அநியாயம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. பக்கத்து வீடா முதல் பாட்டுக்கு வந்துடுவியா? நேரத்தோடு வருவியா? சேரலாம் தொடிப்பியா? என்ன பாருங்கள், இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசில் பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க. சபைக்கு போப்பா, உதவி செய்யி, சேர் போடு, இதெல்லாம் ஆடியோ போடு, சின்ன வயசில் சொல்லிக் கொடுங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு அம்மா இருந்தாங்க, செய்திக்கே போகல. என்கிட்ட ஒரு நாள் வந்தாங்க. வந்து பாஸ்டர், அந்த பாஸ்டர் ரொம்ப அநியாயம் பண்ணுறாருன்னாங்க. அந்த பாஸ்டர் ரொம்ப அநியாயம் பண்ணுறாரு. என்னம்மா பண்ணுறாருன்னு. என் பையனை பிஇ படிக்கிறான், எங்கே போனாலும் என் பையனே கூட்டின்னு போகிறார். அவர் அன்மேரிட் பாஸ்டர். என் பையனை கூட்டின்னு போகிறார். சொல்லி வைங்க அவர்கிட்ட. என்னாரு, நான் எப்படி சொல்கிறது அந்த பாஸ்டர்கிட்ட? எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் தான். நான் விட்டுட்டேன். ஒரு நாள் வந்தாங்க, பாஸ்டர் சொன்னீங்களா? இல்லை சிஸ்டர், நானே சொல்லிட்டேன். என்னால் நாக்கு பிடிங்க சாகிற மாதிரி கேட்டேன். யாரை? பாஸ்டரை. சமீபத்தில் நான் அம்மாவை பார்த்தேன். உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு. குடிகாரனாக இருக்கிறான். நல்லா கவனிச்சிங்களா? ஆண்டரை விட்டுட்டிங்கன்னா வாழ்க்கை இவ்வளோதான். சின்ன வயசு சொல்லுங்கள் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம், சபைக்கு போ, ஊழியம் பண்ணு, ஏதாவது ஒன்று செய். ஏதாகிலும் தெரியுமா? அந்த பாட்டு தெரியுமா? ஏதாகிலும் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஆமேன். நான் 1970 ஆல்நை ப்ரேயரில் டீ கொடுத்துருந்தேன். முதல்ல ஜீவானந்தன் பேசுவார், அப்போ தினகரன் பேசுவார். ஒரு நாள் பேசி முடித்த உடனே என்னுடைய நண்பர் ஜான் சாலமன் 73 நினைக்கிறேன், அவர் அப்போ தான் ரெஸ்ட் ரூம் போகிறார். ரொம்ப பாடு எனக்கு வீட்டில், பைபிள்லாம் கொடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டம்னா சொல்ல முடியாத கஷ்டம். ஐ ஸ்லெப்ட் இன் த பிளாட்ஃபார்ம்.
அப்போ அவருக்கு கூட்டிகிட்டு போனார் ஜெபிக்கிறதுக்கு. அப்போ யோசித்தேன், அவசரமாக போகிறாரு, இந்த நேரத்தில் ஜெபிக்க சொல்கிறாரு. நீ நம்ப மாட்டீங்க, he prayed 20 minutes for me. டிஜே ஐயா 20 நிமிஷம் ஜெபம் பண்ணார். he said clearly everything what I have seen today. நான் பார்க்கிற எல்லாமே, என் ஊழியம், எதிர்காலம், எப்படிலாம் இருப்பேன், யாருக்கு பிரசங்கம் பண்ணுவேன், எப்படிலாம் மினிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னார். 73 nothing has happened, but 86ல God has performed that. சொல்லுங்க, நம்ப தகுந்தவர். delays are not denials. சொல்லுங்க எல்லாரும். எஸ், அவருடைய பாரத்தை பார்க்கலாமா? நிறைய பாரம் இருக்குது, சீக்கிரம் முடிச்சிடுவேன். ரைட். நம்பர் 1 பாரம் நம்பர் 1 2 நான் உன்னை சிநேகித்தேன். எல்லாம் சொல்லுங்க, ஐ லவ் யூ. நாம் என்ன சொல்கிறோம்? ஆவ். தமிழில் படிக்கிறீங்களா? தமிழில் போதும். ஐயா பொய் சொல்லுவாரா? இந்த ஆள் சொல்கிறது பொய், எந்த ஆள் சொல்கிறது? உங்களை பிடிச்சா நான் ஒருத்தன், புரியவே இல்லை, இல்லைன்னா நான் செத்துருவேன். அது ஒரு வசனம். உன்னை பார்க்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. இப்போ சொல்கிறான், உன்னை பார்த்தா எனக்கு வாந்தி வருதுன்றான். புரியுதா? நீ இல்லாமல் நான் வாழ முடியாதுன்றான். இப்போ சொல்கிறான், உன்னை நீ இருக்கணும், நான் இருக்கணும்ன்றான். அன்றைக்கி விரட்டி பின்னால் வந்தான், நீ விரட்டி ஆசிட் ஊற்றுறான். ஆண்டு சொல்கிறது உண்மை. சொல்லுங்க, ஐ லவ் யூ. இந்த உலகம் ஒருத்தர் அன்பு கூறுவதற்கு தகுதி எதிர்பார்க்கிறது. என்ன பார்க்குறீங்க? ஒருத்தர் நேசிக்கணும்னா என்ன வேணும்? சம்திங் ஷுட் பி தேர். ஆனால் எதுவுமே இல்லாமல் நேசித்த ஒரே ஒருத்தர் அவர் தான். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என்ன நினைக்கிறேன்னா தந்தா துதிப்போம், தராவிட்டா மிதிப்போம். தந்தா துதிப்போம், தராவிட்டா. See how we evaluate the love of God. அதாவது கொடுத்ததனால் அன்பு கூறல, கொடுத்தாலும் அன்பு கூறுவேன், கொடுக்காவிட்டால் அன்பு கூறுவேன். யோபு சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என்னை கொன்று போட்டாலும். அந்த 19:19 நான் அறிந்திருக்கிறேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த வசனம் தமிழை விட இங்கிலீஷ் ரொம்ப அழகாக இருக்கும். அது படிக்கிறீங்களா யாராவது? 19:19 அந்த வசனம் கொஞ்சம் இங்கிலீஷில் வித்தியாசமாக இருக்கும். Anybody having English Bible? அதில் சொல்கிறாரு, I know he is my right hand. Anybody can read that? யாரை வச்சிருந்த RSVயில் இருக்குது. I know he is my right hand. ஹலோ, என்ன பாருங்க. He lost the family, he lost the finance, he lost the fame, he lost the friendship. எல்லாம் போயிடுச்சு. சொல்கிறார், நான் அறிவேன். எப்படிங்க இது? எப்படி இது? முதல்ல ஃபேமிலி, அப்புறம் ஃபைனான்ஸ், அப்புறம் ஃபேம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாம் போயிடுச்சு. ஆனால் சொல்கிறாரு, ஐ நோ he is standing in my right side. RSV இருந்தார். RSV வச்சுக்கிறீங்களா? RSV. I know he is standing in my right side. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா. அம்மா கொடுத்தா நீங்கள் மம்மி, கொடுக்கலாம் நீங்கள் டம்மி. ஐயா கொடுத்தா அத்தான், கொடுக்கலாம் செத்தான். கொடுத்தா தாய், கொடுக்கலாம் நீங்கள் பேய். உலகம் அப்படிதான். வாங்கி அன்பு கூறுகிற உலகம், அவர் தந்து அன்பு கூறுகிற தேவன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? வாங்கி அன்பு. உங்கள் பிள்ளைங்க எப்படிங்க? ஒரு 2 நாள் கொடுக்கலன்னு சொல்லுங்கள், நீங்களாம் ஒரு தாயா? உங்கள் வயிற்றுலாம் பிள்ளையா பிறந்தனே. புரியுதா உங்களுக்கு? சில பேருக்கு அதாவது வேர்ல்டு பேங்க்கு கொடுத்தா கூட திருப்தி வராது. புரியவே இல்லைல்ல? திருப்தி இல்லாத அவர் டென்ஷன் ஆகிட போகிறாரு. திருப்தி இல்லாத 2 வயிறும் இந்த காலத்து மருமகனும். புரியவே மாட்டேங்குது. டென்ஷன் ஆகிடாதீங்க. சொல்லுங்க, தேவன் he knows how to bless me, when to bless me and where to bless me. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? தேவன் சொல்கிறாரு பாரம். சொல்லுங்க எல்லாரும். என்ன சொல்கிறார்? நம்பர் 1 ஐ லவ் யூ. தமிழ் போடுறீங்களா? இங்கிலீஷில் denied the love of God. எல்லாமே டீல வரும். மொத்தமாக சேர்த்து போடுவீங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொல்லுங்க, denied. சத்தமா. சின்ன கேள்வி. அம்மா, உங்கள் வீட்டுக்கார் உங்களை சுத்தமாக புரிஞ்சிக்கல.
அவர் நினைக்கிறாருன்னா சோறாக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, அயன் பண்ணுறதுக்கு எப்படி வச்சுக்கிறார்? அவர் எப்படி வச்சுக்கிறார்? அந்த எப்படி கொடுத்துன பண்ணுவீங்க? எதுதான் யூஸ் பண்ணுறாரு உங்களை? சமைக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கும், வீட்டு பெருக்கிறதுக்கும். அதுக்கு வேலைக்காரி வேணும், சமையல்காரி வேணும், துணி துவைக்கிற வண்ணாத்தி வேணும், மனைவி தேவையில்லை. புரிய மாட்டேங்குதுல? சொல்லுங்க, டினைடு. எதை புரிஞ்சுக்கல? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? 700 கோடி மக்கள் வசிக்கிற தேசத்தில் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன். சொல்லட்டுமா? எங்களை விட ஜீனியஸ் இல்லையா? அறிவாளி இல்லையா? பக்தி உள்ளவங்க இல்லையா? அவங்களை தெரிஞ்சுக்கல. ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். எங்கள் அம்மா அப்பா 81 வயசில் மரித்தாங்க. மரிக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லை. சினிமா கூட பார்த்ததில்லை. 3 மருமகள் சண்டை போட்டதே இல்லை. ராமன் சொல்ல மாட்டீங்களா? இந்து அம்மா, இந்து அப்பா, டிவி கூட பார்த்ததில்லை. ஆனால் ஆண்டவரோட இல்லை. நான் சொல்ல வந்த கருத்து, அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளாமல் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? we are corrupted. சொல்லுங்க, corrupted criminals. என்ன அப்படி பார்க்குறீங்க? ஒரு காலத்து கிரிமினல், இப்போ நல்லவங்கள ஆகிட்டோம். என்ன தம்பி, ரொம்ப நல்லவங்க தான். எங்கள் அத்தனை பேர் உத்தமர் தானா சொல்லுங்கள். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, இல்லை சொல்லுங்க, தேவனே உங்களோட அன்பை நான் புரிந்து கொள்ளுகிறேன். நம்ம என்ன நினைக்க தெரியுமா? இப்போ இவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார், வீடு கார் பங்களாவோட. இவரை கர்த்தர் நேசிக்கிறார். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னை நேசிக்கலன்னு அப்படி அல்ல. எல்லாம் சொல்லுங்க, இருப்பது என்பது நிறைவல்ல, இல்லாமல் என்பது குறைவல்ல. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இருப்பது என்பது நிறைவல்ல, இல்லாமல் என்பது எல்லாமே இஎம்ஐ. புரியவே இல்லை. வீடு இஎம்ஐ, வண்டி இஎம்ஐ, வச்சுக்கிற மொபைல் கூட இஎம்ஐ. புரியவே மாட்டேங்குது. போக போகிற பரலம் கூட இஎம்ஐ. அப்படியா? இல்லை இல்லை இல்லை, நெட் கேஷ். ரொம்ப அன்பு கூறணும். சொல்லுங்க, தேவன் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? யோவான் 13:1 சீக்கிரம் படிங்களேன். 13:1. யோவான் 13:1 சீக்கிரமா. எல்லாம் சொல்லுங்க, பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து. சத்தமா எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? தாம் இவ்வுலகத்தில் அன்பு வைத்தவரிடத்தில் அன்பு வைத்தபடியே அன்பு வைத்தார். எப்படிங்க? எப்படி? அதே மாதிரியா? ப்ரெசன்ட் கண்டினியூஸா? பாஸ்டா ப்ரெசண்டா? ப்ரெசன்ட் கண்டினியூஸான்னு கேட்டேன். புரியவே இல்லை. இல்லை புரிஞ்சது புரியாமல் நடிக்கிறேன். வசனம் படித்து பார்த்தீங்களா? பிதாவிடத்திற்கு போகும்படியான வேலை. இனி அவருக்கு 2 ஸ்டீவனுமே தேவையில்லை. எங்கே போகிறார் இப்போ அவரு? சத்தமாக சொல்லுங்க. இந்த வீட்டை காலி பண்ணும்போது அவன் காலி பண்ணுறான்னு தீர்மானம் பண்ணிட்டான். எங்கெல்லாம் ஆணி அடிக்கணும் அங்கெல்லாம் ஆணி அடிப்பான். ஏன்? வீட்டை காலி பண்ண போகிறோம். மினிஸ்டர் நான் பார்த்துருக்குறேன். எங்கிட்ட நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பிரதர் முதல்ல நல்ல தாழ்மை ஐயானுவான், கொஞ்சம் வார்த்தை மாறும். சொல்லு அப்படின்வான். என்னங்க சொல்லு? முடியாது, எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் அட்ரஸ் வேறு இடத்துல கண்டுபிடிச்சிட்டான்னு. புரியவே மாட்டேங்குது. வேறு இடத்துல என்ன போட்டான்? துண்டு போட்டான். அங்கே துண்டு போட்ட உடனே என்ன ஆகிட்டான்? இப்போ எனக்கு அசிஸ்டண்டாக இருந்தான், இப்போ ரெசிஸ்டண்ட் ஆகிட்டான். வேறு அட்ரஸ் பார்த்துட்டான்னு தெரியுது. புரியவே மாட்டேங்குதுல்ல? பிதாவிடத்துக்கு போகும்படியான வேலை வந்தது என்று அறிந்து, அந்த வார்த்தை போட்டது அன்பு வைத்தபடி அன்பு வைத்தார். எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. பேசுங்க சிஸ்டர். பேச மாட்டீங்களோ? வீட்டில் மட்டும் பேசுவீங்க. சொல்லுங்க, அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம். அது முடியுமா? சின்ன கேள்வி கேட்குறேன். அன்னைக்கு இருந்த அன்பு இன்னைக்கு இருக்குதா? அன்னைக்கு இருந்த அந்த பாசம், நேசம், அந்த உத்வேகம், அந்த ஆவல், அந்த ஆசை இன்னைக்கு இல்லையே. செகண்ட் ஹேண்ட் ஆகிட்டோம். God never needs second hand, he need only fresh hand. சத்தமாக சொல்லுங்க. தேவனுக்கு யார் தேவையில்லை? 2ஆம் தர மனைவி தேவையில்லை. கரை திரை இல்லாத கற்புள்ள பெண்ணு தான் தேவை. புரியல? வசதிகள் வலைகளாக மாறி போச்சு. ஏழ்மையில் பக்தியாக இருந்தோம், செழிப்பில் பக்தியை விட்டுட்டோம்.
அன்னைக்கு அதிகப்படியான தேவை, அதிகப்படியான ஜபம். இன்னைக்கு குறைவான தேவை, குறைவான ஜபம். தமிழ் புரியுதா? அதிகப்படியான தேவை, இரவெல்லாம் பகலெல்லாம், இரவெல்லாம் ஆண்டவரே 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 ஆண்டவரே. எப்போதாயில் ஒரு முறை ஆண்டவர் சொல்லுங்க. தேவைக்காக ஆண்டவர் அல்ல, சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கு, என்னுடைய தேவனுக்காக என் ஆண்டவர். சொல்லட்டுமா? தேவைக்கு பின்னாலே போனீங்கன்னா முடிவே இல்லாதது. The needs cannot be numbered. பிரசங்கி 1:10 படிக்கிறீங்களா? பிரசங்கி 1:10. The needs cannot be numbered. In English please.